ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சிந்தனைக்கு இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் உபதேசங்கள். உபதேசங்கள் என்கிற தலைப்பில் இனி வருங்காலங்களில் சில முக்கியமான தலைப்புகளை குறித்து நாம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய புண்ணியத்தினால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிலாக்கியம் என்னவென்றால், யூதர்களும் புறஜாதியரும் இணைத்த அந்த மிகப்பெரிய புண்ணிய காரியத்தை இன்று உபதேசம் என்கிற பேரில் சபைகள் பிளவுண்டு கிடைக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு உபதேசம், ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு உபதேசம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கென்று உபதேசம் என்று உபதேசம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி சபைகள் சிதறுண்டு பிரிவினைக்கு உட்பட்டு காணப்படுகின்றது. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தடை சுவரை அகற்றினாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறாமல் காணப்படுகின்றது. உபதேசம் என்றால் என்ன? எந்த உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எது அடிப்படையான உபதேசங்கள், எது தேவையில்லாத உபதேசங்கள் என்பதை குறித்து ஒரு தெளிவான புரிதல் இன்றைக்கு சபைக்கும் சபை தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அந்த புரிதல் குறைவாக காணப்படுகின்ற காரணத்தினால்தான் ஒருவரை ஒருவர் மேன்மை பாராட்டி ஒருவரை ஒருவர் சிறுமைப்படுத்தி சபைகள் பிளவுண்டு கிடக்கிறது. இன்றைய நாளில் உபதேசம் என்றால் என்ன என்கிற தலைப்பிலும் பின் வருங்காலங்களில் எவைகள் அடிப்படையான உபதேசங்கள், வேதத்தின்படி ஆதாரமான உபதேசங்கள் எவைகள் என்பதை குறித்தும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் உபதேசம். உபதேசம் என்றால் ஆங்கிலத்தில் டாக்ட்ரின் என்று சொல்வார்கள். இந்த டாக்ட்ரின் என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்றால், டாக்ட்ரினா என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. டாக்டர் என்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய அர்த்தமும் டீச்சர் என்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய அர்த்தமும் ஒன்றாகத்தான் ஆரம்ப காலங்களில் காணப்பட்டது. பின்பு டாக்டர் என்கிற வார்த்தை மருத்துவத்தோடு இணைந்து அது தனியாக பார்க்கப்படுகின்றது. எனவே டாக்டரின் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது டீச், போதகம் என்கிற அடிப்படையில் தான் உபதேசம் என்கிற வார்த்தை நமக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் நாம் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், டாக்டரின் என்றால் என்ன, பழைய ஏற்பாட்டில் அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் உபதேசங்கள் என்றால் என்ன என்கிற கருத்தில் என்ன வசனங்கள் அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உபதேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் எது அடிப்படையான காரியங்கள் என்பதை பற்றியதான சில விளக்கங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக உபதேசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு சுலபமான ஒரு விளக்கம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளும் தேவன் நமக்கு போதித்த காரியங்களும் தான் உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வாட் இஸ் ரிசீவ்ட் ஆர் வாட் இஸ் டாட். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் எதுவென்றால், உபாகம புத்தகம் 32:2 பார்க்கும் பொழுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வானத்திலிருந்து மேலே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய வசனங்கள் தான் உபதேசங்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதற்கு இன்னொரு வசனத்தையும் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 4:2 பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். தேவன் நமக்கு போதிக்கிற காரியங்கள் தான் உபதேசங்கள். வாட் இஸ் டாட், தேவன் நமக்கு எதை போதிக்கிறாரோ அவைகள் தான் உபதேசங்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளும் அவர் நமக்கு போதித்த காரியங்களும் உபதேசங்கள் என்று கருதப்பட வேண்டும். இதுதான் உபதேசம் என்பதற்கான ஒரு எளிமையான விளக்கம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, முழுமையான வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி உபதேசங்கள் என்று 4 வகையான உபதேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பரிசேயருடைய உபதேசங்கள். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள். அடுத்து அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இறுதியாக ஆரோக்கிய உபதேச போதனைகள். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பரிசேயருடைய போதனைகள். பரிசேயர் என்றால் யார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தார்கள் என்றால், அரசருக்கு உதவியாக, பர்சனல் அசிஸ்டண்டாக, நிதியை பராமரிக்கிற ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள் தான் இந்த பரிசேயருடைய முன்னோர்கள்.
பின்பு காலப்போக்கில் வேதத்தினுடைய பிரதியை எடுக்கிற ஒரு நபர்களாக ஒரு குழுவாக மாறினார்கள். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் எதுவென்றால் 2 சாமுவேலுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 17, 2 ராஜாக்களுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 19 வசனங்களை பார்க்கும் பொழுது பரிசேயருடைய ஆரம்ப அந்த ஜெனசிஸ் முன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பின்பு அவர்கள் வேதத்தை பிரதி எடுப்பவர்களாக மாறினார்கள். அதற்கு பிறகு யூதர்கள் மத்தியில் காணப்படுகின்ற வாய்வழி உபதேசங்களுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர்கள் இவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இவர்கள் மிகுந்த செல்வாக்கோடு காணப்பட்டவர்கள். இவர்கள்தான் வசனத்தை போதித்து மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர்கள். மிகுந்த செல்வாக்கோடு காணப்பட்டவர்கள். வேதத்தின் அடிப்படை சத்தியங்களை மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்டு நடைமுறையிலே பேச்சு வழியாக சொல்லப்பட்ட அநேக உபதேசங்களுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர்கள் இந்த பரிசேயர்கள். இவருடைய உபதேசத்தை குறித்துதான் நாம் பல இடங்களில் பார்க்கலாம். எப்படி என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பரிசேயருடைய உபதேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் பரிசேயருடைய உபதேசத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். இயேசு இருந்த நாட்களில் அவர் போதித்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்று கருதப்படுகிறது. எப்படி என்றால், மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் என்று இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:32 பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதா பார்க்கலாம். அவருடைய போதகம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் என்று அர்த்தம். அப்படி என்றால் இயேசு என்னெல்லாம் போதித்தாரோ அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளாக, த டாக்ட்ரின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக கருதப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இது 3 காரியங்களை அடிப்படையாக கொண்டது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் மரித்தோரிலிருந்து எப்படி உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்? அவருடைய பாடுகள் மரணங்கள் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது. 3 சத்தியத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் எதுவென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 22, 2வது அதிகாரம் 24 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38, 3:16, 4:12 இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனா யார், மேசியானா யார், அவர் எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தா, அவருடைய பாடுகள் புண்ணியங்கள் மூலமா நமக்கு எப்படி மீட்பு கிடைக்கிறது என்கிற அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் போதித்த காரியங்கள் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக பார்க்கும் பொழுது பின்னாட்களில் பவுல் தன்னுடைய நிருபங்களில் ஆரோக்கிய உபதேசம் என்று சில காரியங்களை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10, 6:3, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13, 4:3, தீத்துனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 9, 2:1 போன்ற இடங்களில் பார்க்கும்பொழுது ஆரோக்கிய உபதேசம் என்று சில அடிப்படை சத்தியங்களை வலியுறுத்தி, போலியான உபதேசங்களை மறுதலித்து ஆரோக்கியமான உபதேசங்களை குறித்து வலியுறுத்தி சொல்லப்படுகிற காரியங்களும் ஆரோக்கிய உபதேசங்கள் என்கிற தலைப்பில் போதிக்கப்பட்டு வருகிறது. இவைகள்தான் டாக்ட்ரின் என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது பரிசேயருடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், அப்போஸ்தலருடைய போதனைகள், ஆரோக்கிய உபதேசத்துக்கு அடுத்த போதனைகள் என்று இப்படி 4 வகை உபதேசங்களை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு உபதேசம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், ஒரு உபதேசத்தை உருவாக்குவதற்கு எது அடிப்படையான காரணங்களாக இருக்க வேண்டும், எந்த சட்டதிட்டங்களின் அடிப்படையில் ஒரு உபதேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியுள்ள சில அடிப்படை குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு கருத்தை குறித்தாவது, எந்த ஒரு சப்ஜெக்டை குறித்தாவது ஒரு உபதேசம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு உபதேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், அந்த தலைப்பை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணணும். பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் என்கிற வார்த்தை குறித்து வேதத்தில்
ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எல்லா தகவலையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு உபதேசத்தை உருவாக்க வேண்டும். ஏதோ புதிய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு முழுமையான உபதேசத்தை கட்டமைக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வசனத்தையோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது. To gather all the scripture passages of the particular subject, அந்த தலைப்பை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வேத வசனங்களையும் சேர்த்து கோர்த்து பார்த்து அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு உபதேசத்தை உருவாக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த ஒரு உபதேசத்தையும் நாம் உருவாக்க கூடாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த தலைப்பை குறித்துள்ள உபதேசம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணி வந்தது, எப்படி ப்ரொக்ரெசிவா வந்தது என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சபையை பற்றியுள்ள உபதேசம் பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, மறைமுகமாகத்தான் காணப்படுகின்றது. சபைங்கிற வார்த்தை பற்றியுள்ள முழுமையான விளக்கம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அதே போல பரிசுத்த ஆவியானவரை பற்றியுள்ள முழுமையான வெளிப்படுத்தல் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் ஒரு கிளைமேக்ஸ் அடையுது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டில் இருந்து தொடங்கி புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற காலம் வரைக்கும் அந்த பயணம் செய்த இடங்களெல்லாம் பார்த்து அதனுடைய அடிப்படையில் ஒரு உபதேசத்தை கட்ட வேண்டும். எல்லா மையப்புள்ளி எங்கே இருக்குது என்றால் தி பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்து அடிப்படையாக கொண்டு அவர் செய்த அந்த கிரியின் அடிப்படையில் தான் எல்லா உபதேசங்களும் கட்டப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டோ அல்லது புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டோ எந்த ஒரு உபதேசத்தையும் நாம் கட்டமைக்க கூடாது. அது ஒரு சமநிலையற்ற ஒரு உபதேசமாக மாறிவிடும். ப்ராக்ரஸ் ஆஃப் த டாக்ட்ரினை நம்ம ட்ரேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அது கடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் எல்லா உபதேசங்களையும் ஒத்து பார்க்க வேண்டும். ஒத்து பார்த்து எந்த ஒரு உபதேசமும் மற்ற உபதேசத்தோடு மாறுபட்டு காணப்படக்கூடாது. உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால் த டாக்ட்ரின் ஆஃப் காடும் த டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டியும் இணைந்து போக வேண்டும். தேவனை பற்றியுள்ள உபதேசமும் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசமும் இணைந்து செல்ல வேண்டும். தேவனை பற்றியுள்ள உபதேசமும் பிதாவை பற்றிய உபதேசமும் இணைந்து செல்ல வேண்டும். எல்லா உபதேசங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர ஒன்றில் ஒன்று முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்டை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற உபதேசங்களை நாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி, டாக்டர் ஆஃப் காட், டாக்டர் ஆஃப் ஃபாதர், டாக்டர் ஆஃப் சன் எல்லாவற்றையும் இணைத்து தான் கடவுளுங்கிற கான்செப்டை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரட்சிப்பை பற்றிய உபதேசம், மனந்திரும்பலை பற்றியுள்ள உபதேசம், பரிசுத்தமாகுதலை பற்றிய உபதேசங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர ஒன்றை ஒன்று முரண்பட்டு காணப்படக்கூடாது. எனவே உபதேசத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததா பார்க்கக்கூடிய காரியம் என்ன, த லா அண்ட் டெஸ்டிமனி. உபதேசத்தை குறித்துள்ள வேதத்தை சார்ந்த பகுதிகளும் அதற்கு ஆதாரமாக உள்ள சம்பவங்களும் இணைந்து காணப்பட வேண்டும். ஒரு நிகழ்வை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது. ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது. அந்த உபதேசமும் அதற்கேற்ற சாட்சிகளும் இணைந்து ஒரு உபதேசத்தை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் எந்த உபதேசமும் பக்தி விருத்திக்கு நேராக அது நம்மை நடத்தாவிட்டால் அந்த உபதேசத்தினால் எந்த பயனும் கிடையாது. நம்முடைய எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளும் உபதேசங்களும் இணைந்து காணப்பட வேண்டும். சாத்தியமில்லாத உபதேசத்தை போதிக்கின்ற உபதேசம் சரியான உபதேசமாக காணப்பட முடியாது. உதாரணத்துக்கு திருமண வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமானது. ஆனால் அதே வேளையில் திருமணமாகாத வாழ்க்கைக்கு தான்
மிகவும் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற போதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னில் தானே முரண்பட்டதாக இருக்கிறது. எனவே எந்த உபதேசமாக இருந்தாலும் அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அவைகள் காணப்பட வேண்டும். உபதேசங்கள் என்று சொல்லும்போது அவரவர்கள் மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி 10 என்றும் 15 என்றும் பல்வேறு எண்ணிக்கைகளில் மூல உபதேசங்களாக குறிப்பிட்டுள்ளனர். ஹெர்பர்ட் லாக்கியர் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதர் ஏறக்குறைய 30 உபதேசங்களை வேதத்தினுடைய அடிப்படை உபதேசங்களாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவித விவாதத்திற்கும் இடமின்றி, தர்க்கத்திற்கும் இடமின்றி இந்த 30 உபதேசங்கள் வேதத்தினுடைய அடிப்படை உபதேசங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒவ்வொருடைய வெளிப்படுத்தலுக்கு தகுந்தபடி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவைகள் வெரி ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று குறிப்பிடலாம். அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நான் வாசிக்கிறேன். த டாக்ட்ரின் ஆஃப் டிவைன் ரெவலேஷன், தெய்வீக வெளிப்படுத்தலை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் காட், கடவுளை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி, திரித்துவத்தை பற்றியுள்ள உபதேசம். டாக்ட்ரின் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதர்களை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் சாட்டன் அண்ட் டீமன்ஸ், பிசாசுகளை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் மேன், மனிதனை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கைகளை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரீடிஸ்டினேஷன், தெரிந்து கொள்ளுதலை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் சின், பாவத்தை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ், கிருபையை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ரெப்பண்டன்ஸ், மனந்திரும்புதலை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ரெடம்ஷன், மீட்பை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதலை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதியை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் பீஸ், சமாதானத்தை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தத்தை பெறுவதை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் எட்டர்னல் செக்யூரிட்டி, நித்திய பாதுகாப்பை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் பிரேயர், ஜெபத்தை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் த சர்ச், சபையை பற்றியுள்ள உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் த லாஸ்ட் திங்ஸ், இறுதி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களை பற்றியுள்ள உபதேசம். இப்படி என்று 30 வகையான உபதேசங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உபதேசங்கள் தான் எந்தவித விவாதத்திற்கும் தர்க்கத்துக்கும் இடமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபதேசங்கள். இதை தவிர மனிதர்கள், சபைகள் தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின் அடிப்படையில், புரிதலின் அடிப்படையில், கண்ட தரிசனங்களின் அடிப்படையில் அவரவர்கள் சில உபதேசங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டவைகள். அவைகளெல்லாம் 100க்கு 100 சரியான உபதேசம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் கூறிய கருத்துக்கள் பாதி ஏற்றுக்கொள்ளலாம், பாதியை நிராகரித்து விடக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவர்கள் சொல்லுகின்ற உபதேசங்கள் காணப்படும். ஆனால் இங்கே நான் குறிப்பிட்டுள்ள இந்த உபதேசங்கள், இவைகள் தான் மூல உபதேசங்கள். இவைகள் எந்தவித தர்க்கத்திற்கும் விவாதத்திற்கும் இடமில்லாமல் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபதேசங்களாக நமக்கு காணப்படுகின்றன. இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டபடி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகைகளில் தேவன் இந்த உலகத்தோடு இடைப்பட்டார். ஆனால் இறுதி காலத்தில் குமாரன் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். எனவே இந்த குமாரன் மூலமாக இறுதி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியங்களின் அடிப்படையிலே தான் எல்லா உபதேசங்களும் உருவாக்கப்பட வேண்டும், கட்டமைக்கப்பட வேண்டும். ஃபைனல் அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா, குமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட, குமாரன் மூலமாக நடைபெற்ற காரியங்கள், இவைகளின் அடிப்படையிலேயே தான் உபதேசங்கள் கட்டப்பட வேண்டுமே தவிர பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களின் நிகழ்வுகளின் அடிப்படையில் மட்டும் வைத்து உபதேசங்கள் கட்டப்படக்கூடாது. அது ஆசாரியத்துவமாக இருந்தாலும் சரி, பலிகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இறுதி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு தேவன் கொடுத்த, பிதா கொடுத்த அந்த வெளிப்படுத்தலின் அடிப்படையில், அந்த சத்தியங்களின் அடிப்படையில தான் உபதேசங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் பேசிக் திங்ஸ். இதை அடிப்படையாக புரிந்து கொண்டு நாம் உபதேசங்கள் வேதத்தின்படி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இனி வருங்காலங்களில் முக்கியமான சில உபதேசங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம்.
இந்த சத்தியம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்களுடைய கமெண்ட்ஸை யூடியூபில் பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடியேனுடைய இந்த எளிமையான ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.